ரிலாக்ஸ் பண்ணிக்கோப்பா. நீ பயப்படாத. இனிமே ஒன்னும் ஆகாத. மை காட், வீட்டு இருந்தா அவங்க எனக்கு காலி பண்ணிருப்பாங்க. நான் செத்துருப்பேன். சரி, அதான் இப்ப ஒன்னும் ஆகலல்ல. ரிலாக்ஸ். ஆனா இனிமே நாம எச்சரிக்கையா இருக்கணும். நீ எங்கேயும் தனியாலாம் போகாத. என்னை விட உனக்கு தான் ஆபத்து அதிகம். கடைசியில நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. என் சித்தப்பா உன்னை காலி பண்றதுக்கு தான் சென்னைக்கு வந்திருக்காரு. ஆமா கண்மணி, இது அவரோட வேலை தான். அந்த ரவுடிகளுக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்து அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. நீ அவர் மட்டும் நினைக்காத. இதுக்கு பின்னால என் அப்பாவோட கிரிமினல் புத்தியும் இருக்கும். என் சித்தப்பா அவர் சொல்லிதான் இத பண்ணிருப்பாரு. மொத்தத்துல உன்னை ஒரேடியா தீத்து கட்டுறதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அட்டெம்ப்ட் டு மர்டர்னு அவங்கள தூக்கி உள்ள வைக்கலாம். இல்ல, வேண்டாம். அவங்கள விடக்கூடாது கண்மணி. கொல்ற அளவுக்கு தோணிச்சிட்டாங்க. இதுக்கு மேல அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். அதான் நமக்கு சேஃப். அதான் உனக்கும் நல்லது. அப்படி பண்ண நமக்கும் தாண்டா பிரச்சனை. என்ன பிரச்சனை? அங்க ஒருத்தன் பாய்சன் குடிச்சு செத்து கிடக்குறான். போலீஸ் போனா எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிப்பாங்க. அங்க வா இங்க வான்னு கேஸ் போட்டு சாட்சி சொல்ல இழுத்தடிப்பாங்க. அப்படி அலைஞ்சிட்டு இருந்தா நமக்கு பாதுகாப்பே இருக்காது. உன்னையே நீ கொல்றதுக்கு எங்க அப்பா வேற ஆளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. ஓ காட், உங்க அப்பா இவ்வளவு மோசமா இருந்தா நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அத நினைச்சதாண்டா எனக்கும் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே புரியல. ஆனா ஒண்ணு தவிர நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது மட்டும் உறுதி. ஓகே, நீ இதுல உறுதியா இருக்கனா? நாம ஒரு நல்ல நாள் பார்த்து உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம். உடனே வா? அது எப்படிடா சாத்தியம்? வேற வழி இல்ல கண்மணி. இனிமே அவங்கள கன்வின்ஸ் பண்றது சான்ஸே இல்ல. யாருக்கும் சொல்லாம மேரேஜ் பண்ணிட்டு நார்த் சைட் போயிடலாம். மும்பைல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். நாம அங்க போய் செட்டில் ஆயிடலாம். இல்லடா, என்னால அப்படி சட்டுன்னு உன்னோட ஓடி வர முடியாது. ஏய், நாம எங்கேயே இருந்தோம்னா அவங்க நம்மள கொன்னுடுவாங்க. ஏய், இனிமே அந்த அளவுக்கு போகாம பாத்துக்கலாம்டா. அதுவும் இல்லாம இங்க எனக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. என்ன கமிட்மெண்ட்? இங்க நாம மட்டும் இல்லடா, என் குடும்பமே இப்ப டேஞ்சர்ல தான் இருக்கு. என் குடும்பத்தையும் நான் காப்பாத்த வேண்டிய சூழ்நிலை. என்ன சொல்ற நீ? உன் குடும்பத்துக்கு அப்படி என்ன பிரச்சனை? நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், என் குடும்பத்தை ஒரு ஆவி பழி வாங்கிட்டு இருக்குன்னு. அதனால பல பேர் இறந்திருக்காங்க. நீ தான் அதை நம்பல. ஏய், நீ சொல்றதெல்லாம் யார் நம்புவா? ஆவியாவது அது பழி வாங்குறதாவது. நீ நம்பினாலும் நம்பாட்டியும் ஆவி இருக்கிறது உண்மை. ஆவி ஒருத்தவங்களை கொல்லவும் செய்யும், காப்பாத்தவும் செய்யும். ஏய், என்ன உலக? நான் உணரலப்பா. நீ இப்ப உயிரோட இருக்கனா, அதுக்கு ஒரு ஆவிதான் காரணம். உன்னையும் ஒரு ஆவிதான் காப்பாத்திருக்கு. என்னையா? உன்னைதான் நான் சொல்றேன். உனக்கு பாய்சன் கொடுத்து கொல்ல வந்தவன் உனக்கு கொடுக்க வேண்டியதா அவனே குடிச்சு செத்து போனானே, அது எப்படின்னு தெரியுமா? எப்படி? உன்னை ரவுடிங்க கிட்ட மாட்டி விட்டதா சொன்னே ஒரு பையன், அவன் நிஜத்துல ஒரு ஹியூமன்
ஏண்டா நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாண்ணே. உண்மையாவாடா? ஆமாண்ணே, எனக்கே ஒண்ணும் புரியல. நடந்தது நினைச்சா இன்னும் கூட என்னால நம்ப முடியலண்ணே. இதுக்குதான் அவசரப்படாதீங்க, கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலான்னு சொன்னேன். கேட்டீங்களா? டேய் நீ வேற சுமாரா. அந்த சக்கரவர்த்தியை நாம எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அப்பதான் நமக்கு நிம்மதி. இப்படிதான் சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போனேன். இப்ப என்னாச்சு பார்த்தல? வீணா பயந்து போய் வந்திருக்க. யாரு பயந்தது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போட்ட திட்டம் பாழாய் போச்சேன்னு தான் வருத்தப்படுறேன். எனக்கு பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமாண்டா, ஒவ்வொரு தரையும் பேய பார்த்து துண்ட காண துணியை காணன்னு ஓடி வர வேண்டியது. அப்புறம் எனக்கெல்லாம் பயம் இல்லைன்னு வரட்டு ஜம்ம பேச வேண்டியது. ஆமாண்டா, பேய பார்த்தா பயந்தாண்டா. இப்ப என்னங்கிற? அவனை போடுறதுக்கு வழி சொல்றான்னா சும்மா. இந்த பாரு, இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது.